வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று கிஷோர் கே சாமி அவர்களுடன் போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஆவேசமாக ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. அதாவது என்கவுண்டர் சம்பவங்கள் நடக்குது, பல பேர் இதற்கு முன்னாடி வரம்பு மீறி பேசியிருக்காங்க, அவங்க மேலே பாயாத வழக்கு, அவங்க மேலே எடுக்கப்படாத நடவடிக்கை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மேலே ஏன் இவ்வளோ பெருசாக எடுக்கணும், இந்த அளவுக்கு ஒரு கேஸை ஏன் அவங்க உன்னிப்பாக அரசாங்கம் நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் இத்தனை போலீஸை எதுக்கு ஒரு ஆள் வராரு அப்படின்னா குமிக்கணும், எல்லாமே காசு வேஸ்ட்டு தானே, இது சரியான ஒரு அரசாங்கமாக போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரசியல் தலைவர் அதாவது இப்போ அமைச்சராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக தமிழ்நாட்டின் அரசாங்கத்தை நடத்த போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ சீக்கிரம் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிஷோர் கே சாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த விஷயம் பேசலாமா இல்லை வேறு ஏதாவது பேசலாமா? ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. இல்லை இது என்ன இருக்குது? சரி, ஓகே. இப்போது சவுக்கு சங்கரோடைய வழக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பேசியிருந்தோம். நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே அதற்கப்புறம் நீதிமன்றத்தில் சில தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு, அறிவிப்புகள் வந்திருக்கு. அதை பல செய்தி சேனல்களே ஊடகங்களே பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய செய்திகள் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி விளக்குங்க. இடைக்கால நிவாரணமா இல்லை ஜாமீனா, இப்போது நம்ம பேசாத விஷயங்கள் சவுக்கு சங்கரோட வழக்கில் என்ன அப்டேட்ஸ்லாம் நம்ம நேற்று சொல்ல மிஸ் பண்ணுங்கிறது. அதாவது அந்த டிடென்ஷன் தடுப்பு காவல் சம்மந்தப்பட்ட வழக்கு, இதை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும். உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, உயர்நீதிமன்றத்துலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்றது தான் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன். இதுதான் மையமாக வைக்கப்பட்டு அதிலிருந்து தான் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் அந்த டிடென்ஷனை பற்றி மட்டும்தான், தடுப்பு காவலை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. தடுப்பு காவல் என்பது வேறு, சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற பதியப்பட்டிருக்கின்ற வழக்குகள் என்பது வேறு. ரெண்டுத்தையும் குழப்பிக்கக்கூடாது நீங்கள். தடுப்பு காவல் என்பது எதற்காக போடப்படுகிறது? ஒருவர் மீது நிறைய வழக்குகள் இருக்குது, இவர் ரிப்பீட் அஃபெண்டராக இருக்கலாம், அதனால் இவர் பிணை வாங்கி வெளியில் போனால் திருப்பி பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சமூகத்தில், இப்படின்றது தான் தடுப்பு காவலுக்கான கிரவுண்டு. அதுக்கு இந்த வழக்குகள்லாம் மேற்கோள் காமிப்பாங்க. இந்த வழக்குகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இவரை தடுப்பு காவலில் வைக்கிறோம், ஒரு ஆண்டு தடுப்பு காவல் அப்படின்றது வைப்பாங்க. சப்போஸ் தடுப்பு காவலை 12 மே 2024 தடுப்பு காவல் போட்டாங்கன்னா 12 மே 2025 அன்றைக்கி இந்த தடுப்பு காவல் நிறைவடைஞ்சிருது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் லைக் இவர் காடுவெட்டி குரு 2 முறை போட்டாங்க தொடர்ந்து. ஒருத்தர் உடைச்ச உடனே அடுத்தது போட்டாங்க. இவருக்கும் எனக்கு வரக்கூடிய தகவல், இதை உடைச்சாங்கன்னா அடுத்தது போடுறதுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. சரியா? இப்போது இது ஒரு பக்கம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தடுப்பு காவலை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட விசாரணை என்பதனை உடனே நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் உடனே விசாரித்து ஒரு முடிவை கொடுக்க வேண்டும். அந்த நீதிமன்றம் விசாரணை முடிவை கொடுக்கும் வரை இந்த தடுப்பு காவலை நிறுத்தி வைக்கிறோம். இவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இதனால் சங்கர் சிறையில் இருப்பது அப்படின்றதுக்கும் பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது. ஹீ வில் கண்டினியூ டு பி இன் பிரிசன், பட் நாட் ஆஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். குண்டாஸ் சிறைவாசியாக இருக்க மாட்டார். இந்த உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு வரும் வரையில் இடைக்கால நிவாரணம்னு சொல்லுவோம். அது அதாவது உள்ளுக்குள்ளே இப்போ அவரை தனிமையாக வச்சுருக்காங்க, சில சலுகைகள் வசதிகள்லாம் கொடுக்காம வச்சுருக்காங்கன்ற மாதிரி வெளியில் பேச்சுக்கெல்லாம் அடிபட்டது. இப்போ அவர் சாதாரண ஒரு பிரிசன் செக்டுக்கு மாற்றப்படும். இல்லை நீங்கள் குண்டர் சட்டத்தில் இருக்கிறவங்களும் சாதாரண பிரிசன் ரிமாண்ட் பிரிசனர் மாதிரி தான். அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இதுலன்றது ஒன்றும் பெருசாக கிடையாது. உள்ளுக்குள்ளே ஒரு தனி அலுவலகம் இருக்கும். சரிங்க. R6ன்னு நினைக்கிறேன். ஒரு தனி அலுவலகம் இருக்கும் இந்த குண்டர் சட்டம் கைதிகளுக்கு மட்டும். அவங்களுடைய இந்த குண்டர் சட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள நீங்கள் வெளில விட்டுடலாம். பெயிலுக்காக வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பெயில் வாங்கியிருந்தாங்கன்னா, சப்போஸ் இப்போ எல்லா கேஸ்லையும் பெயில் வாங்கி வச்சுட்டாங்க, ஆனால் குண்டர் சட்டம் இருக்குது, குண்டர் சட்டம் உடஞ்சிருச்சுன்னா அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா யூ கேன் வாக் அவுட் ஆஃப் ஜெயில். இவ்வளோதான். மற்றவங்க பெயில் வாங்கினா வெளில போகலாம், இவங்க பெயில் வாங்கினா வெளில போக முடியாது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆர் லக்கினே ஆர் அதோடைய மெயின் ஆஸ்பெக்டே அதுதான். ஏன்னா நீங்கள் பெயில் வாங்கிட்டு வெளில வரக்கூடாதுன்றதுனால தானே அந்த சட்டமே போடப்படுது. ஸோ இவ்வளோ தான் இது. அவருக்கு கிடைத்திருப்பது ஒரு இடைக்கால நிவாரணம். ஆனால்
உச்சநீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில் இது குறித்து சில கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க, சில அப்சர்வேஷன்ஸ் அவங்க தெரிவிச்சிருக்காங்களே, இதை உயர்நீதிமன்றமும் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னும் பொழுது இந்த குண்டர் சட்டம் உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, இதுதான் இப்போதைக்கு வந்து நிலைமை இந்த கேஸ். ஸோ இதை மண்டே எடுக்க போகிறாங்க, மண்டேக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். ஓகே ஃபைன். ஒரு ஆடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டுருக்கு, அது யாரால் வந்து லீக் செய்யப்பட்டதுன்னெலாம் எனக்கு தெரியல. அதை நீங்கள் வந்து கேட்டிங்களா? அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட வந்து அது இவரோட வாய்ஸ் தானான்னு எனக்கு தெரியல. அதாவது அது வந்து இன்னைக்கு தான் பரப்பப்பட்டு இன்னைக்கு அஃப்கோர்ஸ் சூர்யா சிவா அதை வெளியிட்டார் நினைக்கிறேன். எல்லாருடைய கண்ணுக்கும் இப்போ தான் வருதுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை வந்து இது பண்ணி திமுக அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும், திமுக அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்படிலாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடியவர்கள். இந்த முட்டாள்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அது 1.5 மாதமாக சுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ தான். அப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்களா? அதை எங்க இந்த மாதிரி ஆடியோலாம் கிடச்சா இடம்பலம் சேனல் கொடுங்க, போட்டு விட்றேன் கொஞ்சம் சேனல். அதாவதுங்க நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸை கூடுமான வரைக்கும் நம்ம வந்து பகிர்வதில்லை அப்படின்றத ஒரு ஸ்டாண்டாக எடுத்திருக்கோம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் ப்ரைவேட். இடமலம் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் லெட் அஸ் நாட் கெட் இன் டு தட். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடியோவாக தான் இதை வந்து கேட்டுட்டு கடந்து போயிட்டீங்க இல்லையா? அதோட உண்மைத்தன்மையை பற்றிலாம் நீங்கள் வந்து உண்மைத்தன்மையெல்லாம் தெரியும் எனக்கு. சரி, இந்த விஷயம் வந்து இதுதான் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, இதை நான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி தகவல்களை வந்து காவல்துறையிலே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 2 பிரிவாக இருக்குது. 2 டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து சங்கருக்கு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்கக்கூடியது. ஒருத்தரை போட்டு வாங்கணுன்னாக்கா அந்த அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி, இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அப்ரோச் பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அதுதான். பிகாஸ் இனி சங்கர் இஸ் இன்ஃப்ளூயன்சர், அப்போ அவருக்கு தகவல் வரும்பொழுது அந்த தகவலை அவர் ஊர்ஜிதப்படுத்தி வெளியிடுவார் அப்படின்றது தான் அறம் சார்ந்த நபர்கள் எதிர்பார்க்கக்கூடியது. அதை அவர் செய்திருக்கிறார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய தகவலே இப்படிதான் வரும். இந்த சோர்சஸ்ல அமைச்சர்கள் பற்றியான குற்றச்சாட்டுகள் என்பதை வெளியில் போய் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் தான் போட்டு கொடுப்பான். அதே தான் எல்லா கட்சியிலையும். நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், அதிமுகவுடைய எலெக்ஷன் டைமில் அதிமுக இருக்கக்கூடிய சில முக்கிய முன்னணி பிரமுகர்கள் குறித்தும் சங்கர் பேசியிருந்தார். இதற்கு முன்னர் இப்போ தேர்தலுக்கு முன்னே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், உதாரணத்துக்கு கேசி வீரமணியாக இருக்கட்டும், கோகுலேந்திரா மேடமாக இருக்கட்டும், இவங்களை பற்றிலாம் அவர் பேசியிருந்தார். சரியா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரி, யாரோ ஒருவர் உள்ளிருந்து போட்டு கொடுக்குறாங்க இதை இப்படி பேசு அப்படின்னு. இது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, இதற்கு ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த மாதிரி பகடக்காயாக நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எடுப்பார் கைப்பிள்ளை போல தான். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கள சொல்கிறீங்களா இல்லை சங்கர் மாதிரி நாட்டில் எனக்கே கூட வந்து சொல்லுவாங்க, எனக்கே கூட நிறைய தகவல்கள் வந்து சொல்லுவாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பகிர மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன், இந்த டேப்பே எனக்கு 1.5 மாதம் முன்னாடி தெரியும் எனக்கு இது இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ரெஸ்ட்ரெயினிங் ஆர்டர் கூட எடுத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். வெளியிடப்படக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரெயினிங் ஆர்டர் கூட வாங்கினதாக அந்த ஆஃபீஸர் அப்படின்னு எனக்கு நினைவு. லாஸ்ட் மந்த் 30th வரைக்கும் ரெஸ்ட்ரெயினிங் ஆர்டர் வாங்கியிருந்தாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த டேப் இருக்குன்றது. இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ இவங்க சூர்யா சிவா வெளியிட்டதுக்கப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய அனுதாபிகள்லாம் முதலமைச்சரே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அரசாங்கமே என்ன செய்து, அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும் யார் யாரோட டச்சில் இருக்காங்கன்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் இல்லை. நீங்கள் ட்விட்டரில் உட்காந்து அரசாங்கத்துக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், they know what they are doing. சரியா? அண்ட் தே ஹேவ் ஆல் திஸ் இன் பொசிஷன். அவங்கள்ட்ட இது எல்லாமே இன்றைக்கி சங்கரை அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்றைக்கே வந்துருச்சு இது எல்லாமே அவங்க கைக்கு. சரியா? இது இவங்க புதுசாக பார்க்குறாங்க, அது அன்றைக்கே அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் சொல்கிறது பாப்பா இந்த டைமில் வேணும்ட்டே அது வெளியிடப்பட்ட மாதிரி வந்து தெரியுது. டைமிங் அது இருக்கலாம். அது சரி, நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் அதை வெளியிடக்கூடாதுன்னா அவங்க அதை பயன்படுத்தி தான் செய்வாங்க. நம்ம எடுக்கிற ஆயுதத்தை தான் அவங்க. இப்போ நீங்கள் பிடிஆரோட டேப்பை வெளியில்லையா? அதான் ஒரு வாய்ஸே இல்லையேங்க. வாட் எவர் பிடிஆர் டேப்பை நீங்கள் வெளியிட்டீங்கல்ல, அது மாதிரி அவங்க வெளியே ஒன்ஸ் நீங்கள் இதான் அரசியல்னு இறங்கிட்டீங்கன்னா அப்போ அப்படி தான் அந்த அரசியல் நடக்கும். ஓகே, அதில் எனக்கு என்ன கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா, ஏன் அவரோட வாய்ஸாக நான் சந்தேகப்பட்டேன்னா, அந்த பேசுகிற துணி
இருக்கு இல்லையா? நம்ம நார்மல் பீப்புள் கிட்ட நம்ம கான்வர்ஸ் பண்ணுறப்பவே அந்த மாதிரி பேச மாட்டோம். ஒரு அதிகாரி கிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த பேசுகிற துணியே இல்லை, ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சு அது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவரோட வாய்ஸ் கோர்ட்டே சொல்லிடுச்சு, திஸ் மேன் இஸ் இன் ஃப்ரஸ்ட்ரேஷன், திஸ் மேன் இஸ் இன் டிப்ரெஷன் அப்படின்ட்டு. பரிதாபப்படுறாங்க, அந்த அளவுக்கு இருக்காரு. பரிதாபப்படுறாங்கன்ட்டு இல்லை, கோர்ட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் மேன் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸ்டேபிளாக ஒரு விஷயத்தை எடுத்து அணுகக்கூடிய ஒரு நபராக இல்லை, ஒரு விஷயத்தை ஸ்டேபிளாக பார்க்கக்கூடிய நபராக அவர் இல்லை அப்படின்றது தான் கோர்ட்டும் வராங்க. இது தனி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கோபமாக இருக்கலாம், எமோஷனல் அவுட்பர்ஸ்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் கோர்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் அவருடைய எழுத்துக்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இது ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காருன்னு தெரியுது, இவர் டிப்ரெஷனில் இருக்கலாம்னு தெரியுது. இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் தான் நமக்கு தெரியுதுன்றதான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ ஐ டோன்ட் டிஃபர் வித் இட். ஓகே, அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய. நான் அந்த பேட்டர்னை பார்க்குறேன். நீங்கள் இந்த அவுட் பர்ஸ்ட்டாக இருக்கட்டும், யாரோட போய் எதுக்காக நீங்கள் போய் முட்டு கொடுக்குறீங்க, எதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு ஒரு 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 பேராமீட்டர் இருக்குல்ல, அந்த பேராமீட்டர்லேருந்து நீங்கள் விலகி போகும்பொழுது யூ வில் பி அசஸ்ட் அக்கார்டிங்லி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கேயா இருந்தாலும் ஒரு செட்டுன்னு இருக்குன்னா அதில் 2 பிரிவு இருக்கும்பா, அதை யூஸ் பண்ணி இவர் வந்து கொஞ்சம் அதில் குளிர் காஞ்சிட்டார். உதாரணத்துக்கு திமுகவில் ஸ்டாலினுடைய விசுவாசிகள், அவருடைய அதிருப்தியாளர்கள். அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடி விசுவாசிகள். மேலே போய் சொல்கிறேங்க, உதயநிதி பற்றி சில விஷயங்களை என்னுடைய அனுமானம் அன்பில் மகேஷே கொடுத்துருக்கலாம். ஏங்க குண்டு தூக்கி போடுறீங்க? உதயநிதிட்டு எடுத்து சொல்ல முடியல, சரி சங்கர் வழியா அந்த விஷயம் வெளில வரட்டும் இப்படின்னு நினச்சி இல்லாமா பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுறாங்க, யாரையுமே நம்ப முடியாது போல இருக்கீங்க. அது மாதிரியான அரசியல் வந்தது எப்போன்ற அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா மாதிரியான ஒரு அரசியல் சரியான்றது பாருங்கள். இது வந்து இருக்குங்க, இது வந்து பிரிண்ட் மேகசின் இருந்த காலத்துலையும் இது இருந்திருக்கு. தினமலரில் டீ கடையில் வந்து இவனை பற்றி போடு அவனை பற்றி போடுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குற இது வந்து அரசியலில் நடக்கக்கூடிய விஷயந்தான். இது என்னமோ இதுதான் இல்லை. சங்கர் வந்து வாய்ஸிஃபரஸாக யூடியூப் சேனல்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சதுனால சங்கரை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்தார். ஆனால் இந்த திமுக அதிமுகன்ற கட்சிக்குள்ளே இருக்கிற பிரிசல்னால பண்ண பரவாயில்லைங்க, அதிகாரிகளுக்குள்ளே போயிட்டு இது வந்து பண்ணுறப்போ அதிகாரிகள் தான் பேக்கப்பே. சங்கர் என்ற நபர் இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணமே டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தானே. சோர்சஸ்ன்னு அவர் வாங்குற இன்ஃபர்மேஷன்லாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது தானே, மற்றவங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறது தானே அது இன்ஃபர்மேஷன். சங்கர் பெரிய ஆசம் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களா, சங்கருக்கு ஈவேரா பற்றி என்ன தெரியும், சங்கருக்கு அண்ணாதுரை பற்றி என்ன தெரியும்? அவர் ஒரு வீடியோவில் ஒரு ஃபிலாசபி வந்து அதுதான் சொல்கிறேன். இது எதையுமே அவர் படித்திருக்க மாட்டார். ஏன்னா எனக்கு சங்கரை பர்சனலாக தெரியும். சங்கரோடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, ஒரு மனிதர்கிட்ட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதையும் நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதர்கிட்ட லாக்கியம் இருக்குன்னா அதையும் நம்ம சொல்லுவோம், சரியா? சங்கரோடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னென்னா அவருடைய கான்டாக்ட் யார் மட்டத்தில், அதிகார மட்டத்தில். அந்த அதிகாரிகள் மட்டம் யார், இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட். ஏன்னா இதிலிருந்து அவர் கெரியரே ஆரம்பிக்குது. சங்கருடைய கெரியரே அந்த டேப்பில் இருந்தானே ஆரம்பிக்குது. அந்த டேப்பை போய் சங்கர் போய் தேடி எடுத்து கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணாரா? இல்லை, பூங்கோதை ஆல்ரெடி அருணா டேப்பை ரெக்கார்ட் பண்ணி வச்சு காவல்துறையில் ஒரு தரப்பு அதை எடுத்து இவரிடம் கொடுக்கிறது, இவர் அதை கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறார், ஆர் இதை கொண்டு போய் ஒரு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவர் தான் திருடி கொடுத்தார் அப்படின்றதா குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அவர் கைதாகிறார், சரியா? இதுதானே அவருடைய ஆரம்பமே. அப்போ அவருடைய முழு பேக்கப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது, டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஃபைன். இப்போ வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருந்தார். போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னு சொன்னார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்வியூ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய கேஸ் வந்து தேவையில்லாமல் பூதாகாரமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹெச் ராஜா, எஸ்வி சேகர், ஏன் சீமான் கூட ரீசெண்டாக பேசின பேச்சு, அதாவது 2 ஆண்களுக்கு நடுவில் படுத்துக்கிறக்குறாங்க ஒரு பெண் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எல்லாருமே விட்டுட்டாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து ஊடகத்தில் போட்டுட்டாரு. தவறாக இருந்தால் இந்த அளவுக்கு போலீஸ் பர்சனல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய காசை செலவு பண்ணி ஏன் அரசாங்கம் நேரத்தை செலவழிக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாரு. அது நியாயமான ஒரு வாதமாக படுது அவங்களுக்கு. இது அரசாங்கம் தானே வேணும்னு போராடினவர்களில் ஃபெலிக்ஸும் ஒருத்தர் தானே. யூ வாண்டட் திஸ் கவர்மெண்ட் இல்லையா? அப்படி பார்த்தா சவுக்கு சங்கரும் வந்து ஆமாம், நீங்கள் தானே இப்போ ஸ்டாலின் வல்லவர் நல்லவர் இந்த பில்டப்லாம் நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் தான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, ஸ்டாலின் வந்தால் தனிநபர்களை விட்டுருங்க, ஒட்டுமொத்த தமிழகமும் பாதிக்கப்படும்ன்றதை நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே. இப்போவும் அதை தானே சொல்கிறேன். நீங்கள் தான் ஸ்டாலின் வந்தால் அப்படியே திருப்பி இப்படி போட்டு அப்படி திருப்பி எடுத்துருவாருன்னு நீங்கள் தான் பேசிட்டீங்க. ஆட்சியில் கைது செய்யப்பட்டீங்க. நான் அதிமுக ஆட்சியில் என் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தாங்க. அந்த கைது நடவடிக்கையை நீதிமன்றம் வாயிலாக உடைத்திருந்தேன். எப்படி சாட்டை துரைமுருகன் கோர்ட்டில் போய் ரிமாண்ட் பண்ண முடியாது, ரிமாண்ட் ரெஃப்யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி என்னோட தான் ரிமாண்ட் ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டது.
சரியா? அங்கேயும் நான் வந்து சட்டப்படி தான் அணுகினேன். நான் கேட்குறது இங்கே என்ன, ரொம்ப சிம்பிள். ஸ்டாலின் வந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும்னு முட்டு கொடுத்தது யார்? இந்த சங்கர் தானே, இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தானே. அப்போ அதோடைய ரிசீவிங் எண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? எம்பத்தைஸ் பண்ணலாம், ஐயோ பாவம். நியாயமாக பேசுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை விட்டு கரெக்டான ஒரு கருத்தை சொல்லுங்கள். இல்லை, இப்போ அவருடைய வாதம் சரியானதா நியாயமானதா? வேறு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? ஃபெலிக்ஸோட இன்கார்சரேஷனை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? அவர் தான் எக்ஸாம்பிள் சொல்கிறார். அவர் ஒரு பேட்டி எடுத்தார், அந்த பேட்டியில் ஆமோதிக்கும் வகையில் அவரும் பேசினார்னே வச்சுப்போம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இதுக்காக ஒரு 60 நாள் வைப்பீங்களா நீங்கள் சிறையில்? அதை தான் கேட்குறேன். இட் இஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபைட். சரியா? அப்போ தனிப்பட்ட வன்மம் இதில் இறங்கி இருக்குது, அரசியல் காழ்ப்பு இதில் இருக்குது அப்படின்றதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஓப்பனாக வந்து அந்த போலீஸை டிஃபை பண்ணாங்க அப்படின்றத இவங்க பர்சனலைஸ்டாக எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து, அவங்க ஃபெலிக்ஸோட ஒய்ஃப் வந்து அவங்க ஓப்பனாக டிஃபை பண்ணாங்க அப்படின்றதோ, அல்லது ஃபெலிக்ஸே கூட ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார், இதெல்லாம் அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பர்சனலைஸ்டாக எடுத்துக்கிறாங்க. மேபி ஏன்னா இவங்களோட இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்றது யாருக்குமே தெரியலையே, என்ன பூதம் உள்ளே ஒழிஞ்சிருக்குன்றது யாருக்குமே தெரியலையே. ஸோ வேறு என்ன கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அதற்காக வேண்டி இவரை எப்படி அமுத்தி உட்கார வச்சுருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ சார்ஜ் ஷீட்டை அவசரமாக போடுறதுக்கு காரணம் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபெலிக்ஸ். சார்ஜ் ஷீட்டில் ஃபெலிக்ஸ் இஸ் ஆல்சோ அன் அக்யூஸ்டு. மெயின் அக்யூஸ்டு அங்கே சங்கரை நெயில் டவுன் பண்ணணும். ஏன்னா இந்த குண்டா சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்ற காரணத்தினால அதில் சில தீர்ப்பு வரலாம், மாறுபட்ட தீர்ப்பு வரலான்றதுனால சங்கரை நெயில் பண்ணுன்றதுக்காக இந்த சார்ஜ் ஷீட்டை அவசரமாக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்றது இவருடைய குற்றச்சாட்டு. சார்ஜ் ஷீட்டை எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணலனாக்கா உங்களுக்கு டிஃபால்ட் பெயில் கிடைக்கும். சரியா? ஸோ சார்ஜ் ஷீட்டை இப்போ ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்றது இந்த கேஸை நடத்துறதுக்கான அறிகுறி. இப்போ நடத்துகிற வரைக்கும் பெயில் தரக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். தி அதர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் இஸ், இதோடைய தண்டனை காலம் வந்து 3 ஆண்டுகளுக்கு கீழே இருக்குது அப்படின்னும் பொழுது வழக்கு நடக்கட்டும், நீங்கள் பிணையை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பும் அதிகம். ஃபெலிக்ஸ் சிறையில் தொடர்ந்து இருப்பதற்கு எந்த காரணமும் கிடையாது, வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் சங்கராவது ஓகே, சோமதி அதர் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் இவர் மேலே ஒன்றுமே இல்லையே, அப்போ இவரை வெளியில் தான் விடணும். அவருடைய வாதம் சரிதான். அந்த லாயர் வைக்கிற வாதம் வந்து சரி. ஆனால் இதை வரவழைத்து கொண்டது யாருன்னா ஃபெலிக்ஸ், சங்கர், இன்னும் மற்ற இதர போராளிகள். நீங்கள் தான் ஸ்டாலின் வந்து அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடும், ஸ்டாலினுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கொண்டு வந்து கோர வச்சிங்க. அதுக்கான பலனை நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, முட்டு கொடுக்காத எதிர்த்து வாக்களித்த எங்கள் போன்றவர்களும் நாங்களும் சஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் உங்களுடைய கருத்து இதில். அண்ட் இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற முன்னாடி வந்து ஒரு பேட்டி வந்து பார்த்தேன். ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த வாட்டி, போன வாட்டி நீங்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் நீங்களே தான் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க, இந்த வாட்டி வந்து அது தொடருமா இல்லை மாற்றம் எதாவது இருக்குமான்னு. அது வந்து அப்போ அவர் சொன்ன பதிலில் எங்களுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்குது, நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படிங்கிறதுனால மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நாங்கள் வந்து எங்களுடைய, அதாவது அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, எங்களோட ஆதரவை வந்து திமுகக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக வேறு ஏதாவது கட்சி கூட வாக்குகள் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலித்துகள் வந்து ஒடுக்கப்படுறாங்க, தலித் தலைவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அரசாங்கத்துடைய நடவடிக்கை மேலே எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து வேறு ஒரு அந்த டைமில் வச்சுருக்க தாட்ஸ் அப்படியே தான் இப்போ வரைக்கும் ரிஃப்ரைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ இந்த எலெக்ஷன் அப்போ நிறைய பேர் தங்களோட பார்வையை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறப்போ அது திமுகவுடைய ஹிஸ்ட்ரியே அப்படி தானே சொல்லுது. நீங்கள் பாரிங் 1971 அதுரை மறைந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர், கருணாநிதி இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத ஒரு சூழலில் வந்துட்டு பெருவாரியான வெற்றியை பெற்ற அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் தவிர்த்து மற்றபடி திமுக எங்கேயும் ரிப்பீட் பண்ணது கிடையாது அவங்க பர்ஃபார்மன்ஸை. ஏன்? திமுகவுக்கு மக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வாக்களித்து விட்டு ஏண்டா வாக்களித்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். அது 4வது ஆண்டு பொதுவாக ஏற்படும். ஸ்டாலினுடைய நிர்வாக திறமையின் காரணமாக அது 2ஆம் ஆண்டிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. சரியா? இப்போது அந்தந்த தரப்பு பாதிக்கப்படும் போது அந்தந்த தரப்பு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ ரஞ்சித் சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் உடைய மரணம், அந்த மரணத்தில் அரசாங்கத்துடைய செயல்பாடை பார்த்து அவர் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறார். அவர் அதிருப்தியை தெரிவிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் சாதாரணமாக ஆதங்கத்தை தெரிவித்த போது கூட அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனங்கள் கட்டவிழ்த்து அந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. அதை சொல்கிறீங்களா? அந்த 7 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே அவர் சில ஆதங்கத்தை தெரிவித்த போது அவர் மீது அந்த 7 பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்ததுன்னா, சாதாரணமாக
ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார்னாக்கா, நாங்கள் கண்டிப்பாக விசாரணை கடுமையாக நடத்தி உண்மையை கண்டறிவோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லாமல் அவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டத்தையே இவங்க இறக்கினாங்க. அப்படி இறக்கி அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை களங்கப்படுத்துவது அப்படின்றத முழு நேர வேலையாகவே எடுத்து அந்த காலகட்டத்தில், அதாவது அவருடைய உடல் மரியாதைக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சமயத்தில் கூட இந்த ஒரு கேம்பெயின் அவங்க முன்னெடுத்தாங்கன்ற ஒரு கோபம் அவருக்கு இருந்ததுனால தான் அந்த 7 பாயிண்ட் அவர் பதிலாக வச்சார், எதிர்வினையாக வைத்தார். இப்போ நான் அந்த கேள்வியெல்லாம் உங்களை கேட்குறேன்ட்டு, நீங்கள் அந்த அதோடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம், நான் திமுக பார்த்து சில கேள்விகளை இப்போ நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அவரோட எதிர்வினை, அந்த எதிர்வினைக்கு நேரடி பதில் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதைத் தொடர்ந்து விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக ரஞ்சித் தரப்பிற்கு எதிராக வைக்கப்பட்ட காரணத்தினால அவர் இப்போ அவருடைய அதுவும் இந்த வழக்குடைய போக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதனோட நடக்கக்கூடிய அந்த என்கவுண்டர் இதெல்லாம் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவருடைய மேலும் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ இப்போ நீங்கள் நான் வாக்களிக்க நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போ காக்கா பிரியாணி சாப்பிட்டோன்னா உன்னிகிருஷ்ணன் குரலாக கேட்கும், அண்டங்கக்கா கத்துற குரல் தான் கேட்கும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ ஓட்டு போட்டது திமுகவுக்கு, வேற என்ன எதிர்பார்க்குற? என்னமோ கடந்த காலத்துலலாம் தலித் மக்கள் திமுக ஆட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்ட மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி எதுவுமே கிடையாதுன்னு தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கில், அதாவது பல விஷயங்களில் இந்த அரசாங்கம் பூஜ்ஜியம், சட்டம் ஒழுங்கில் மிகப்பெரிய பூஜ்ஜியம். அடுத்து நம்ம நேத்தி ஒரு லீட் மாதிரி கொடுத்துட்டு முடிச்சிருந்தோம் நம்மளோட காணொலியில். ஏன்னா நேரம் கருதி அதை பற்றி பேச முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் எல்லாமே அமைச்சர் சேகர் பாபு கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போதா? அப்புறம் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்துக்கு போனதுக்கு அப்புறமா அல்ல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுமான்னு கேட்டதுக்கு, அதுக்கு எங்கள் தலைவர் இடமே போக சொன்னால் இடமே போவோம், வளம் போக சொன்னால் வளம் போவோம், முன்னோக்கி நகர சொன்னால் நகருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒன்றும் இதை என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தானே. எப்போ அவர் சின்னவர் என்று அழைக்கப்பட்டாரோ, எப்பொழுது அவர் அது சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ தானே இவர், ஆனால் வரிசையாக அமைச்சர்கள் இவருக்கு வணக்கம் வச்சுட்டு போனாங்களோ அப்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தட் இவர் தான் நெக்ஸ்ட் இன் லைன் அப்படின்னு அவங்க முன்னிறுத்த போகிறாங்க அப்படின்னு. அதற்கான காய்கள் நகர்த்தப்படுகின்றன அப்படின்றது தான். பட் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, உதயநிதி என்கிற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிம்பம். இளம் ரத்தம் பாய்ச்சறதா கூட நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா, வாட்டவர் நீங்கள் அது வேறு இளம் ரத்தமே இல்லையா திமுகவில். உதயநிதி என்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் போனது. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் திறம்பட செயல்படாமல் போனது. மூன்றாவது, மக்கள் உடைய அந்த சிந்தனை திறன் இருக்குல்ல, இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விரிவடையாமல் இருப்பது. இதுதான் நான் பரவாயில்லையே. ரெண்டாவது பாயிண்ட்ல எதிர்க்கட்சிகள் சரியா செயல்படாமல் போனதுன்னு நியாயமாக ஒத்துக்கிறீங்களே. அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி உண்மையை எதிர்க்கட்சிகள் நீங்கள் திறம்பட செயல்படாமல் போனதுண்டு, நான் செயல்படவே இல்லைன்னு சொல்லலை. எதிர்க்கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய வேலையை செய்து தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பிம்பம் இருக்கு இல்லையா, இந்த பிம்பத்தை கடந்து இந்த எதிர்க்கட்சிகள் செயல்பட்டுருக்கணும். இது செயல்படலைன்றதான் நான் சொல்ல வரேன். இன்னும் அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கு போல இருக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இல்லை. நீங்கள் அப்படி என்ன மாதிரி வாட் இஸ் ரீசன் தட் இஸ் an icon, வாட் இஸ் இஸ் யூஎஸ்பி சொல்லுங்கள், வாட் இஸ் இஸ் யூனிக் செல்லிங் பாயிண்ட்? ஒரு யங் லீடர் வராதுங்க. உதயநிதியே எதுக்கு உங்களுக்கு அவருடைய தனித்திறமை எந்த விஷயத்தில் இருக்குது சொல்லுங்கள். செங்கல் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கேட்குறது எந்த விஷயத்தில் தனித்திறமை இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்களை இல்லை எடப்பாடி அவர்களை எல்லாருமே பார்த்து மக்கள் சலிச்சு போயிட்டாங்க போல. ஒரு இளம் தலைவர் தமிழ்நாட்டை வழி நடத்தணும், ஆளணும், ஒரு கழகத்தையும் அப்படிதான் வழி நடத்தணும்னு சொல்லி இந்த கட்சி தொண்டர்களும் என்ன ரீசனுக்காக இவர் தேர்வு செய்யப்பட்டார் உங்களை தான் கேட்குறேன். அவருடைய மகன்றதுனால. ஸோ வேறு எந்த ரீசனும் இல்லை. இப்போ ஒரு இவ்வளோ பெரிய கட்சி சரியா, இந்த கழகத்தை ஒரு குழப்பம் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னரே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இங்கே என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, ஸ்டாட்டஸ் கியோ மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாட்டஸ் கியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிம்பம் தேவை. இதை ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லிட்டு பாருங்க, இந்த குடும்பத்தை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது, இதான் இந்த குடும்பத்தை தான் நம்பி தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இதுதான் இதில்
நீங்கள் எவ்வளோ, அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், நீங்கள் கருணாநிதியே எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிக்காத ஒரு நபர் தான் இருந்தாலும் அதனால் அவரோட திறமை இல்லை நம்ம மறுக்க முடியாது இல்லையா. அப்போ அவருடைய திறமையை வளர்த்து கொண்டு தானே அவர் வந்து அங்கே உட்கார்றாரு. இப்போ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்க முடிஞ்சது இல்லை. அவரும் இளம் வயதில் இதே உதயநிதியோட வயசில் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். உதயநிதியோட ஏஜில் கருணாநிதி வாஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட், சரியா. அப்போது அவர் எப்படி வழிகாட்டினார்? இத்தனைக்கும் அவரோட நிறைய சீனியர்ஸ் அந்த காலத்தில் பயணித்திருப்பார். அவர்களை ஓரம் கட்டினாரோ வாட் எவர் இட் இஸ், பட் ஸ்டில் அது மாதிரி இவர் செயல்பட்டிருக்காரா? ஏதாவது ஒரு துறையை நீங்கள் அமைக்க முடியுமா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இவர் பேச முடியுமா? சினிமாவை தியாகம் செஞ்சுட்டு முழு நிலை அரசியலுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவர். என்ன விஷயம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டுத்துறையை வந்து நல்லா மேம்படுத்திட்டு இருக்காரு. என்ன மேம்படுத்தினார்? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். அவர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இளைஞர் நலம் அப்புறம் விளையாட்டுத்துறைக்கு நிறையா. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் பேசுகிறது எல்லாமே டோக்கனிசம். ஒரு அடையாளத்திற்காக ஒருவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக பயந்துட்டு எவ்வளோ வேலை செய்கிறான்ற அப்படி கிடையாது. நான் கேட்குறது வாட் இஸ் இஸ் வேல்யூ அடிஷன். அவர் என்ன இதில் கூடுதலாக சேர்த்தார்? எதுவும் கிடையாது. இப்போ நம்முடைய ஸ்டாண்டர்டு கேள்வி என்னென்னா, இந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கணும், இல்லைனா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அதை சிதறிடும். இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஆதங்கம் இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான ஜனநாயகம். ஒரு தலைவருக்கு போட்டி, ஒரு தலைவர் மறைந்தார் என்றால், இல்லை இருக்கும் பொழுதே அந்த பதவிக்கு நானும் விரும்புகிறேன் அப்படின்னு வருது. இதுதானங்க ஆக்கப்பூர்வமான ஜனநாயகம். அந்த அடிப்படையில் தானங்க இந்த கட்சியே வந்தது. ஜமீன்தார்கள், மிராசுதார்கள், மிட்டா மிராசுதார்கள் இவர்கள் எல்லாரும் காங்கிரஸில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை காண்பித்து தான் திமுக என்கிற கட்சியே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டது இல்லையா. இதற்கு மாற்றாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மாற்றை கொடுத்திருக்கிறீர்கள்? கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கணும். கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கணுன்றது இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதையெல்லாம் நீங்கள் முன்னெடுத்தினீர்கள் இல்லையா. இதை தொண்டர்கள் மெயின்டைன் பண்ணி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் உருவாக்கி அந்த தலைவன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இப்படி தானே நடக்கணும். இப்படி நடந்திருக்கா? இல்லை, வரலாற்றில் வந்து கற்றுக்கணும். அதாவது வீல் சேரில் முதுமையின் காரணமாக வந்து அரசியலில் பயணிச்சுட்டு இருந்த கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்பை நானும் செஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால் சரியான நேரத்திலே வந்து இதை நம்ம இந்த டிரான்சிஷன் நடத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதாங்க. அப்போ அந்த கருணாநிதி அந்த தப்புன்னா அவர் கருணாநிதி ஏன் அந்த செய்ய தயங்கினார்? ஏன்னா அவருக்கு தெரியும், ஒன்று இவர் ஃபிட்டுன்னு ஆக மாட்டார்னு அவர் நினச்சிருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எப்படி அந்த மாதிரி திணிப்பீங்க? கருணாநிதி தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி கொண்டார்? நான் வந்து என்னுடைய உழைப்பால் உயர்ந்து நான் வந்திருக்கிறேன் இப்படி சொல்லி தானே அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டார். சரி, ஸ்டாலினை கூட நீங்கள் சொல்லலாம் 50 ஆண்டுகள் பயணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது அப்படின்ட்டு. ஏன் காத்திருக்க வேண்டி இருந்தது? நீங்கள் 1989 ஸ்டாலின் தான் அடுத்த தலைமுறை அப்படின்னு கருணாநிதி முன்னிறுத்தி தானே ஏற்றிருந்திருப்பாங்களா? வைகோ ஸ்டாலினை கை காண்பித்து வெளியே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்பட்டாரா 90களில்? இல்லை. 2006 2011 கூட கடைசியில் அந்த அழகிரிக்கு வந்து மத்திய அமைச்சர் அப்படின்ற பதவியை கொடுத்தது போது இவரையும் துணை முதலமைச்சர் என்று ஆக்கப்பட்டார். மற்றபடி அது வரைக்கும் ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்படலையே. 2016 தேர்தலில் கூட கருணாநிதி தானே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்போ கூட சொன்னாங்க இது மாதிரி இதுதான் தவறு, நம்ம தோற்றதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நமக்கு நாமேன்னு வந்தது பாருங்கள். அது கூட இப்போ 2014 எண்டில் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பயணம் போனார் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி. இது வரைக்கும் திமுகவுடைய வரலாறில் எந்த ஒரு தனிநபரையும் இது போன்று முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் நடந்தது கிடையாது. அவ்வளோ பெரிய பிரச்சாரம் நடந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுகவுடைய சட்ட விதியிலேயே ஒரு தனிநபரை இது மாதிரி முன்னிலைப்படுத்துவதற்கு கட்சியுடைய பணத்தை செலவழிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்ட விதியிலேயே இருக்கிறது. அதையும் மீறி தான் செய்தார்கள். அது அப்பொழுது கருணாநிதி அவருடைய ஹெல்த் ரீசன்னால் அவர் நிறைய அக்கறை எடுத்துக்கல இதுக்குள்ளெல்லாம். இதே அழகிரி குற்றச்சாட்டாகவும் வைக்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, ஓகே ஸ்டாலின் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு இவ்வளோ பயணித்திருக்கிறார், இவ்வளோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறார், இவ்வளவு எதிரிகளை அவர் அரசியல் ரீதியாக எதிர்ப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார், இப்படி எல்லாம் கூட நீங்கள் சொல்லலாங்க. உதயநிதிக்கு என்ன இருக்குது? இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பது முழுக்க முழுக்க திமுக தன்னுடைய ஒரு சுயமரியாதை, ஏன்னா சுயமரியாதை இயக்கம் என்று பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய இவர்கள் சுயமரியாதையை இழந்து விட்டார்கள். அதனால தான் துணிச்சலாக அவர்களால் அதை செய்ய முடிகிறது. கருணாநிதி இருந்த பொழுது இருந்த அந்த ஒரு 10% சுயமரியாதை கூட இன்றைக்கு போய்விட்டதுன்றது தான் நாம் பார்க்கக்கூடியது.
ஸோ இன்னும் ஒரு தகுதி ஒரு பட்டிக்கல விஷயமே இல்லை. அப்படிங்கிறீங்களா? அதாவது மெத்த படித்தவர்கள் கூட இந்த பிம்பத்திற்கு துணை போகிறார்கள். சுபவியே எடுத்துக்கோங்க, அசிங்கமாக இருக்க வேண்டாம் இவருக்கெல்லாம். யார் மெத்த படித்தவர்கள், நிறைய விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள், பிடிஆர் எடுத்துக்கோங்க. இவர்களெல்லாம் எப்படி இதற்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னா, இதுதான் இந்த 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 அரசியலுடைய சாபக்கேடு. இல்லைங்க, கட்சியிலேருந்து விலகி வந்துடணுங்கிறீங்க போல இருக்கு. இல்லைன்னா விளக்கப்படுவாருங்க. நான் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் விலகி வரணும்னு அவங்களோட சொல்லல. பொலிட்டிக்கல் கேரியர் தான் அவங்க பார்க்க முடியும். அப்படி கிடையாது வருண். நீங்கள் பொலிட்டிக்கல் கேரியர்ன்றதே எதன் மேலே கட்டமைக்கிறீங்க? நாங்கள் மரியாதைக்காரர்கள், நாங்கள் திறமைக்கு முன்னுரிமை கொடுப்போம், பிறப்பினால் வரக்கூடிய தகுதிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். சனாதனம் அதுதானன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் இது என்ன சொல்லுங்கள், என்ன திறமை இருக்குது இவருக்குன்னு நீங்கள் கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறீங்க? ஒவ்வொரு முன்னிலைப்படுத்தப்படுவதால் இவருக்கு திறமை இருக்கு என்ற பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஒரு படித்தவர்கள் கூட்டம் அமர்ந்திருக்கிறது. இதுதான் ஐரணி, இதுதான் நகைமுரண். அப்போது இந்த 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 பிம்பத்தை உருவாக்குவதற்கும் இந்த பிம்பத்தை முன்னிலைப்படுத்துவதற்கும் இந்த உழைக்கின்ற நபர்கள் எல்லாரும் பாருங்கள், இவர்களும் மெத்த படித்தவர்கள், சுயமரியாதை முழுவதுமாக புதைத்து விட்டு வந்து இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். சரி, இப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். இந்த கட்சிக்கு இப்படி தான் இருக்குது. அதாவது காங்கிரஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை விட்டா வந்து ஒரு இல்லை, மக்களே வந்து முறையாக சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ உதயநிதி, முதலமைச்சருடைய தனி டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் அவர் அமைச்சராகவும் இருக்கிறார். நான் அதை எதையுமே நான் கேள்வி கேட்கல. இது எல்லாமே முறையாக நடைபெற்றிருக்கின்ற விஷயங்கள். ஸோ இதை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, பியாண்ட் அ பாயிண்ட். ஆனால் நீங்கள் அவரை துணை முதல்வர் என்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் முன்னிலைப்படுத்தணுன்றது தான் உங்களுடைய பிளான். என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள் முதல்வர்னு இந்த அர்ஜுனுடைய கேரக்டரைசேஷன் வந்து தெரியுமா? முதல் ஒரு வருஷம் ஃபுல்லாக அதிரடியாக அந்த மாதிரி இருக்கும். இந்த 45 நாட்கள் ஸ்டாலின் ஊரில் இல்லாத பொழுது, அமெரிக்கா பயணம் சென்றிருக்கும் பொழுது இவர் வந்து திறம்பட செயல்பட்டிருக்கிறார். இப்போ அடுத்த வாரிசு, இந்த வாரிசு தயாராகிவிட்டார், பாருங்கள் நிர்வாகம் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படின்னு காண்பிக்கணும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு மெஷினரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சார், இது இவங்க சொல்கிறது மாப்பிள்ளை சார் அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கேரக்டர் கட்சிக்குள்ளேயே எப்போ கருணாநிதியோட மறைவிற்கு அப்புறம் தான் அதிகமாக தென்பட ஆரம்பிக்குது. இந்த கேரக்டர் வந்து பெண்ணுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு தனி ஒரு தனியாக வரணும், அது தனியாக ஒரு குரூப்பு. இப்போ இவங்க எல்லாருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? ஜஸ்ட் ஷியர் அரகன்ஸ். எங்கிட்ட பவர் இருக்குது, எங்கிட்ட பணம் இருக்குது, நாங்கள் திணிப்பவர்கள் தான் தலைவர். இப்போ நம்மளே இது மாதிரி ஒரு 3-4 வாட்டி பேசியிருக்கோம். கட்சிக்காரனுக்கு வேறு வழி இல்லை. இந்த பவரில் இருக்கணும் அப்படின்னா, இந்த அதிகாரத்தோடு நம்ம இருக்கணும், இந்த கட்சிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னா நம்ம எல்லாரும் வந்து இதை நம்ம முன்னிலைப்படுத்தி ஆகணும். இன்றைக்கி உதயநிதி, நாளைக்கு இன்பநிதி, இப்படியே நம்ம போக வேண்டியது. இந்த கட்சி வந்து ஒரு தனி குடும்பத்திற்கு நேர்ந்து விடப்பட்டு விட்டது அப்படின்றதை அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நீ கொண்டு வரும்பொழுது நானும் கொண்டு வருவேன். KN நேரு மகன் அருண் நேரு வருவார், துரைமுருகன் மகன் கதிரானந்த் வருவார், பொன்முடி மகன் அவர் வருவார், அங்கங்கே அந்த குறுநில மன்னர்கள் அவர்களுடைய மகன்கள் பேரன்கள் இவர்கள் எல்லோரும் வருவார். நெவர் எண்டிங் ஸ்டோரிங்கிறீங்க. எனவே நம்மளே 3-4 வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி வதந்தி இல்லாமல் இது வந்து சரியான உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, ஆமாம், அண்டு பண்ணி தொலைங்கன்ற நான். இவ்வளோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்து தொலைச்சிருவோன்ற நான். சரி, ஓகே. இன்னும் என்னென்னலாம் வரப்போதோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நம்மளும் தயாராக இருக்கணும். நன்றி உங்களுடைய பதிலுக்கு. நாளைக்கு வேற ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்.